பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நின்று பிரகாரம் வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், எல்லாருக்காகவும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சில மனிதர்களுக்காகவோ ஒரு சிலருக்காக ஒருத்தருக்கோ அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லது ஒரு குறிப்பிட்டதான இனத்தாருக்கோ தேசத்தாருக்கோ அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முழு உலகத்துக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றதான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்காகத்தான் அவர் இந்த உலகத்துல வந்தார், எல்லாருக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார், எல்லாருக்காகத்தான் மரணத்திலிருந்து உயிரோடு இருந்தார், எல்லாருக்காகத்தான் அவர் பரமேறி சென்றிருக்கிறார், எல்லாருக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, அவர் எல்லாருக்காகவும் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே வேத வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியில் என்ன பார்க்கிறோம்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே சில காரியங்கள் சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், பலருக்கு அது எதிரடியாக இருக்கும். ஆகினாலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரே ஒரு நற்செய்தி என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல மனிதனாய் வந்து பிறந்தது தான். பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்தாரே, அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகதானே நற்செய்தி என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாக எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவடைந்து எழுது போன தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் பெறுகிறோமே. ஆகையினால தான் இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதன் செய்த முதல் பாவம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காமல் போனான். அதான் மனிதன் செய்த முதல் பாவம். இந்த கனியை புசிக்கிறதா நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் பிசாசு வந்து சொல்லுகிறது, நீ இந்த கனியை புசிக்கிறது நாளிலே சாக மாட்டாய், நீ தேவனை போல மாறுவாய் என்று சொன்ன உடனே மனிதன் தேவனுடைய வார்த்தையைத்தான் முதலாவது விசுவாசிக்காமல் போய்விட்டான். அவ்விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. பிசாசு சொன்ன வார்த்தை விசுவாசத்தினால அவன் அந்த கனியை புசிக்கிறான். அப்ப மனிதன் செய்த முதல் பாவம் என்ன என்றால், தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காமல் போனதுனாலே, தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனை தந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை இந்த உலகத்துல மனிதனாய் வந்து அவதரித்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கலாக இருக்கிறோம். அப்படி முழு உலகமும் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏனென்றால் எல்லாருமே ஆதாமுடைய சந்ததியா இருக்கிறார்கள். ஆதாமுடைய சந்ததி மொத்தமும் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காதனால கீழ்ப்படியாமைக்குள்ள போன பிள்ளைகளா இருக்கிறதுனாலே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய வசனமாக இந்த உலகத்துல அவதரித்ததான வார்த்தையான இந்த உலகத்துல மனிதனாக வந்திருக்கிறதுனாலே, அவரை விசுவாசிக்கிறதுனாலே நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம், மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். நாம் எல்லா காரியத்திலும் சிறந்து விளங்குவர்களாக மாற்றப்படுகிறோம். ஆகியனால தான் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நற்செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் ஜீவனுமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மையான காரியங்களுக்கும் வாசலாக இருக்கின்றார். ஆகினால இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகிறதுனால தான் எல்லாருக்காக முழு உலகத்துக்காக இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். ஆகினால தான்
எல்லாருக்காக இயேசு இந்த உலகத்துல வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாயிட்டோம். ஆதாமுடைய சந்ததியா இருந்ததுனால நம்ம எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாய் போயிட்டோம். கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்ததான அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்ததான அன்பை கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், அவர் சொல்லுகிறார், தான் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கல மேலான அன்பு உலகத்துல இல்லை என்று சொல்கின்றார். சொல்றதை ஒருத்தர் செய்து காண்பிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் மெய்யான அன்பு என்று சொல்கிறார். அப்போ இயேசு உலக மக்கள் எல்லாரையும் நேசிக்கிறதுனாலே தம்முடைய ஜீவனாகிய ரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தினார். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது என்றால் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை சிந்தித்தான் உலக மக்கள் எல்லாரையும் இயேசு மீட்டு கொண்டவராயிருக்கிறார். ஆகினால் தான் அவருடைய ரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ரத்தம் சிந்தது இல்லாமல் மீட்பு இல்லை என்று சொல்லி எல்லா ரிக்கி வேதம் முதல் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 5 அறிவுள்ளதான மிருகத்தினுடைய ரத்தம் 6 அறிவுள்ளதான மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தினார். அவருக்குள் பாவம் இல்லை, அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்ததினாலே நம்மில் வைத்ததான அன்பை விளங்க பண்ணினவராயிருக்கிறார். ஆகினால் தான் பாவிகளாயிருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்ததான அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி விட்டார். ஆகினால் தான் இயேசு சொல்வார், ஊழியம் கொல்லும்படி நான் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்கின்றார். அவருடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு வந்தார். அவருடைய ஜீவன் எது? அவருடைய ரத்தம். மாம்சத்தின் ரத்தத்தில் இருக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையில் முள்முடி சூட்டப்பட்டவராய், கைகள் ஆணிகளால் கடாப்பட்டவரால், கால்கள் ஆணிகளால் கடப்பட்டவராய், விழாவில ஈட்டினால் குத்தப்பட்டவராய், உழுதோடைய நிலத்தை போல புது இருக்கத்தக்கதான விதத்திலே எல்லா ரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தியதினாலே, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் பேதுரு சொல்வார், அழிவுல பொன்னினாலும் வெளியினாலும் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்கின்றார். ஆகினால பிரியமானவர்களே, எல்லாருக்காக இயேசு இந்த உலகத்துல மனிதனா வந்து எல்லாருக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தபடினாலே, அவருடைய ரத்தத்தினால முழு உலகம் மீட்கப்பட வேண்டும் தேவனுடைய திட்டமா இருந்தபடினாலே இயேசு எல்லாருக்காக இந்த உலகத்தில் வந்தது நற்செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் தேவனுக்காக என்ன செய்தான் என்று சொல்வதல்ல நற்செய்தி, தேவன் மனிதனுக்காக என்ன செய்தான் என்று சொல்கிறது தான் நற்செய்தி. தேவன் மனிதனாக இந்த உலகத்துல வந்து மனிதன் எல்லாம் நேசிக்கணும் என்பதை விளங்கப்படத்தக்கதான விதத்துல நம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாரே. ஆகினால பிரியமானவர்களே, எல்லாருக்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபித்து பிடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம். எல்லாருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வந்ததுக்காக சூத்திரம். எங்கள் எல்லாருக்காக நீர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதுக்காக சூத்திரம். உம்முடைய ரத்தத்தின் முன்பாக நாங்கள் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்பதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் சுத்தமுடவராக இருக்கிறதுக்காக சூத்திரம். நாங்கள் எல்லாரும் உடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் சேர்ற சாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறதுனாலே, தேவனிடத்துல சேரக்கூடிய தைரியத்தை உண்டாக்குறதா இருக்கிறதுனாலே, அந்த ரத்தத்தினாலே எல்லா மக்களும் இன்றைக்கு கழுவப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.